திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் 7வதா குண்டோதரனுக்கு அன்னமிடல் பற்றி பார்க்கலாமா? தடாதகை பிராட்டியாருக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடந்த திருமணத்தை பார்க்க வந்த எல்லாத்துக்கும் தங்கத்தட்டில் அறுசுவையுடன் கூடிய சாப்பாடை சாப்பிட வச்சு அவங்களுக்கு பட்டாடை, சந்தனம், அப்புறம் அணிகலன்கள், அப்புறம் தாம்பூலம் மற்றும் நிறைய பரிசு பொருள்களையும் கொடுத்து நல்ல உபச்சாரம் செய்து 56 நாட்டு மன்னர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பி வச்சாங்களாம். அந்த சமயத்தில் திருமணத்துக்கு சமைக்க வந்த சமையல்காரர் தடாதகை பிராட்டியார்கிட்ட வந்து அவரை வணங்கி, திருமணத்துக்காக நாங்கள் சமைச்ச சாப்பாட்டில் 1000ல் 1 பங்கு கூட காலியாகலை, அப்படியே எல்லா சாப்பாடும் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தடாதகை பிராட்டியார் சுந்தரேஸ்வரரை பார்த்து, இறைவா, நம்ம கல்யாணத்துக்காக உங்கள் கூட 33 தேவர்களும் வருவாங்க அப்படின்னு நிறைய நான் சமைக்க சொல்லிட்டேன். இப்போ எல்லா சாப்பாடும் அப்படியே இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் தடாதகை பிராட்டியார்கிட்ட ஒரு திருவிளையாடல் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு குடை பிடிச்சிட்டு வராங்கல்ல குண்டோதரன், அவருடைய பேராற்றலை உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சிட்டார் போல. சுந்தரேஸ்வரர் தடாதகை பிராட்டியாரை பார்த்து சிரிச்சுட்டு, உனக்கு பணி புரிந்திட தேவலோகத்து பஞ்ச தருக்களும் உங்ககிட்ட இருக்குது, அதனால் உன்னுடைய அளவற்ற செல்வ பெருக்கின் பெருமைகளை நான் அறிந்திடுமாறு செய்தன போலும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய இந்த பெரிய விருந்தை சாப்பிட்ற அளவுக்கு சிவகணங்களில் யாருமே பசியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரேஸ்வரருக்கு கொடை பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த குண்டோதரன் வயிற்றில் வடவாக்கினியை புகுந்திடுமாறு செய்தார். அந்த வடவாக்கினி அவரோட வயிற்றில் போனதுமே குண்டோதரனுக்கு ரொம்ப பசி தாங்க முடியாமல் பசி எடுத்துருச்சு. உடனே குண்டோதரனும் சிவபெருமானை வணங்கி, இறைவா, எனக்கு தாங்க முடியாத பசி, எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிறாங்களா. அப்போ சிவபெருமானும் தடாதகை பிராட்டியாரை பார்த்து, எனக்கு கொடை பிடிக்கிற இந்த குடைக்கால் பூதத்துக்கு பிடி சோற்றினை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தடாதகை பிராட்டியாரும் குண்டோதரனை கூட்டிகிட்டு போய் அங்கே மலை போல் குமிச்சு வச்சுருக்கிற அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. குண்டோதரன் அந்த சாப்பாட்டு மலைக்கு முன்னாடி உட்காந்தது தான் அவங்க பார்த்தாங்க. அவங்க சாப்பாடாக எடுத்ததையோ சாப்பிட்டது எதையும் பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் மலை போல் இருந்த சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதை பார்த்த அங்கே இருந்த பெண்கள் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு ஓடியே போயிட்டாங்களாம். சில பேர் கண்ணை மூடிக்கிட்டாங்களாம். அப்புறம் குண்டோதரனுக்காக கொடுத்த காய்கறிகள், நெய், பால், தயிர், தேன் என எல்லாத்தையுமே குண்டோதரன் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்களாம். அப்புறமும் அவரோட பசி அடங்கவே இல்லையா. அப்புறம் குண்டோதரன் அரிசி, நவதானியங்கள், அப்புறம் வேகாத காய்கறி கூட விட்டு வைக்கல. பல வகையான பழங்கள், அப்புறம் பனையாரம், கரும்பு, தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே பசியில் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காராம். இதை பார்த்து தடாதகை பிராட்டியார் அப்படியே வியந்து போய் பார்க்குறாங்களாம். அப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் அப்படியே தலை குனிஞ்சு போய் நிற்கும் போது சிவபெருமான் கேட்குறாங்களாம், நான் அனுப்பின அந்த பூதம் நீ வச்சுருந்த அவ்வளோ சாப்பாடையும் சாப்பிடுச்சா இல்லை ஏதாவது மிச்சம் வச்சுருக்கா அப்படின்னு. அப்படி ஏதாவது மீதி இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் பூதத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு தடாதகை பிராட்டியார் சொல்கிறாங்க, சுவாமி, நீங்கள் அனுப்புன அந்த பூதம் வெந்தது வேகாததுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது பூதம் அனுப்புனீங்க இந்த உலகத்தையே விட்டு வைக்காது, எல்லாத்தையும் சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களை எல்லாரும் சொல்கிறாங்களே யுகாந்த கால உருதுரன்னு, அப்புறம் அந்த பெயரே விளங்கிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த சமயத்தில் குண்டோதரனும் சிவபெருமான் முன்னாடி சிவபெருமானே, நீங்கள் கொடுத்த மலையளவு அந்த சாப்பாடு கூட நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஆனால் என் பசி தீர்ந்த பாடு இல்லை, இது மாதிரிலாம் எனக்கு இருந்ததே இல்லை, இப்போ ஏன் எனக்கு இப்படி இருக்குது, இது எதனால் அப்படின்னு அழுது புலம்பி கேட்குறாங்களாம். குண்டோதரனுடைய பசியை தீர்க்க நினைச்சார் சிவபெருமான். திருவிளையாடல் புராணத்தில் 8வதா அன்னக்குழி, வையை ஆகியவற்றை அழைத்தல் பார்க்கலாமா? சோமசுந்தர பெருமாளும் நம்ம தடாதகை பிராட்டியாரை பார்த்து சிரிச்சிட்டு, நம்ம குண்டோதரனுடைய பசியை தீர்க்கிறதுக்காக தன் சக்தியான அன்னபூர்ணை நினச்சாரு பாருங்க. நினச்சதுமே 4 திசைகளில் இருந்து தயிர் கடலானது பூமியை கிழித்து கொண்டு அப்படியே ஊற்றெடுத்து பெருகி வருவதை போல 4 பெரும் குழிகள் தோண்டினுச்சான்.
அவற்றில் இருந்து சுவை மிகுந்த தயிரெண்ணம் அப்படியே பொங்கி வந்துச்சான். அப்போ சிவபெருமான் குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா, உன்னோட பசி தீர இந்த தயிரெண்ணத்தை அள்ளி சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே குண்டோதரனும் அவருக்கு பசி தீர்ற அளவுக்கு அந்த தயிரெண்ணத்தை அள்ளி சாப்பிட்டாங்களாம். அப்போ குண்டோதரனுடைய வயிறு நிறைஞ்சி பசியும் தீர்ந்து போச்சான். ஆனால் நிறைய சாப்பிட்டதுனால அவங்களால மூச்சு விட முடியாமல் அப்படியே கீழே படுத்து திணறிட்டு இருக்காங்களாம். அப்புறம் ரொம்ப தண்ணி தாகம் வேற எடுத்துக்கிச்சான். உடனே குண்டோதரன் அவங்களோட தண்ணி தாகத்தை தீர்க்கறதுக்காக எழுந்து ஓடுறாங்களாம். அவங்க கண்ணில் பட்ட கிணறு, குட்டை, ஓடை, குளம் என எல்லாத்துல இருக்கிற தண்ணியும் குடிச்சிடுறாங்களாம். அப்பவும் அவங்களோட தாகம் தீரவே இல்லையாம். உடனே சிவபெருமான் ஆகிய சுந்தரேஸ்வரர்கிட்ட போய், சிவபெருமானே, நான் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் என் தாகம் தீரவே இல்லை, நீங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்தருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சிவபெருமானும் அவருடைய திருமுடியில் இருக்கிற கங்காதேவியை பார்த்து, கங்கா, நீ இந்த மதுரையில் ஒரு நதியாக பெருக்கெடுத்து விரைந்து வா அப்படின்னு ஆணையிட்டாங்களா. சிவபெருமான் ஆணைப்படியே கங்காதேவி அவருடைய திருசடையிலிருந்து இறங்கி சிவபெருமானை வணங்கி, இறைவா, முன்னாடி ஒரு காலத்தில் பகீரதனுக்காக இந்த பூமியில் என்ன நதியாக ஓட செஞ்சிங்க. அப்போ எண்ணில் மூழ்கி நீராடுவோரின் குற்றங்களையும் பாவங்களையும் போக்கவும் செஞ்சிங்க. இப்போவும் நான் நதியாகி இந்த மண்ணில் பாய போகிறதுனால என்னை காண்போரும் தொட்டோரும் எண்ணில் மூழ்கி நீராடுவோரும் தங்களிடம் பக்தியும் கல்வியும் ஞானமும் வீடு பேரும் பெற்றிட கருணை கூர்ந்து அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சிவபெருமானுடைய ஆணைப்படி கங்காதேவி விண்ணுலகத்திலிருந்து இறங்கி புண்ணிய ஆறாக உருகொண்டு கங்கைக்கு அலைகள் கை வளையல்களாகவும் முத்துக்கள் அவளது வெண்ணிற பற்களாகவும் அலைகளால் உண்டான ஆற்றின் நுரையே ஆடையாகவும் பூங்கொடிகள் அவளின் இடையாகவும் கருமணல் நறுமணம் கமழும் கரிய கூந்தலாகவும் ஆயின. இப்படி பல்வகை பாங்குகளை காட்டியவாறு பேர் இரைச்சலுடன் பாய்ந்து வரும் இந்த ஆறு கதியில் யானைகளை போன்று கம்பீரத்துடனும் வளைந்தும் நெளிந்தும் வருவதில் நீண்டதொரு பாம்பினை போன்றும் நிலத்தை தோண்டி வருவதில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராகமூர்த்தி போன்றும் தோன்றியதாம். பெரு வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடி வந்த இந்த புண்ணிய ஆற்றினை பார்த்த சுந்தரேச பெருமான் தீராத தாகத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த குண்டோதரனை பார்த்து, உன்னோட தாகம் தீர இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்கிறாராம். குண்டோதரனும் அந்த புண்ணிய ஆற்றின் நடுவில் போய் அவங்க 2 கைகளாலையும் அந்த ஆற்றின் 2 கரையோடு சேர்த்து அப்படியே நீட்டினாங்களாம். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய மடு போல் அந்த தண்ணி அவங்க கையில் தேங்கி நின்றுச்சான். அப்படி நின்றுட்டு இருந்த அந்த தண்ணியை குண்டோதரன் அவங்க பெரிய வாயை திறந்து அப்படியே குடித்ததும் அது வரைக்கும் தீராத இருந்த தாகமும் அப்படியே தீர்ந்து போச்சான். இதனால் குண்டோதரனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சிவபெருமானை போற்றி அவரோட பாதத்தில் விழுந்து வணங்கி எந்திரிக்கிறாராம். சிவபெருமானும் மகிழ்ந்து குண்டோதரனுக்கு அவருடைய பூதங்களை தலைமை தாங்கும் தலைமை பதவியும் கொடுக்குறாராம். இப்படி குண்டோதரனுடைய தீராத தாகத்தை தீர்க்க வந்த அந்த நதி புண்ணிய ஆறான வைகை அப்படின்ற ஒரு பேர் பெற்றது. சிவபெருமானுடைய செஞ்சடையிலிருந்து இறங்கி வந்ததுனால அந்த நதிக்கு சிவகங்கைன்னு ஒரு பேரும் இருந்துச்சான். அப்புறம் சிவஞான தீர்த்தனும் பெரும் வேகத்துடன் பாய்ந்து வந்தமையால் வேகவதி அப்படின்னு மதுரைம்பதியை ஒரு மாலை போன்று சூழ்ந்து பாய்ந்தமையால் கிருதமாலை அப்படின்னும் அந்த நதியை போற்றினாங்களாம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.